நியூஸே நேயர்களுக்கு வணக்கம். அரும்பாடுபட்டு இல்லாத கதையெல்லாம் பேசி கெஞ்சி கதறி கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்ச ஐயா ஸ்டாலினை அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்க ஐயா. தினம் தினம் ஒரு அமைச்சர் தினுசாக குடைச்சல் கொடுக்காங்க. அதுலேயும் ஐயா பொன்முடி இருக்காரு, ஸ்டாலின் ஐயாவை கதற வச்சிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணாருன்னு தானே கேட்குறீங்களா? இப்போயே சொல்லிட்டா இப்படி குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. பொன்முடி ஐயா காலையில் காரில் ஏறினதுலேருந்து எங்கெங்கே போய் என்னென்ன சேட்டை பண்ணாருன்னு விலாவரியாக சொல்லுதேன். ஐயா ஸ்டாலினுக்கு அடுத்த 10 நாளைக்கு தூக்கமே வராது. பின்ன ஐயா ஒரு சம்பவத்தையே தாங்க மாட்டார். அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு 3 பஞ்சாயத்தில் இழுத்து விட்டுருக்காரு. சட்டசபையில் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருக்குல்ல. சுற்றி வளைச்சி இந்த கவர்மெண்ட் ஒரு பொம்மை கவர்மெண்ட்டுன்னு ஒத்துக்கிடுற மாதிரி பேசியிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு. இந்த விளம்பர கவர்மெண்ட்டு மின்வாரியத்தோட வரவு செலவு கணக்குகளை வெளியில் சொல்லாமல் இருக்குது. சொன்னால் வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுன்னு பயப்படுறாங்களோ என்னவோ. எப்பா அந்த பரீட்சைக்கு குரூப் 4ன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக குளறுபடின்னு பேர் வச்சுடுங்க. லேண்ட் சர்வேயர் வேலையில் நடந்த மாதிரியே டைபிஸ்ட் வேலையிலையும் குளறுபடி நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ராமநாதபுரத்தில் என்னதான் நடக்கு? நகர்மன்ற கூட்டத்தில் திமுக நகர்மன்ற தலைவர் ஊழல் பண்ணுதாருன்னு திமுக கவுன்சிலர்களே குத்தம் சொல்லியிருக்காங்க. குத்தம் சொன்ன கவுன்சிலர்களை சொந்த கட்சிக்காரனு கூட பார்க்காம நகர்மன்ற தலைவரோட டீமு தாக்கியிருக்கு. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். ஸ்டாலின் ஐயா நிம்மதியாக தூங்குறதா ஒரு தப்பான தகவலை ஐயா பொன்முடி கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க போல. அது எப்படி நான் அமைச்சராக இருக்கும்போது அவர் தூங்கலான்னு டென்ஷனான ஐயா பொன்முடி முத்தான 3 சம்பவங்களை செஞ்சுருக்காரு. துக்கம் விசாரிக்க போன இடத்துல ஒரு வம்பு, கட்சிக்கு ஆள் பிடிக்க போன இடத்துல இன்னொரு வம்பு, இதுக்கு இடையில் ரேஷன் கடையில் நல்ல அரிசி போடலைன்னு புலம்புன பெண்கள்கிட்ட பஞ்சாயத்து. இன்னைக்கு முழுக்க ஐயா பொன்முடி வளைச்சு வம்புழுத்திருக்காரு. ஸ்டாலின் ஐயாவுக்கு இன்னைக்கு இல்லை, அடுத்த ஒரு 10 நாளைக்கு கண்டிப்பாக தூக்கமே வராது. காலையில் காரில் கிளம்புன ஐயா பொன்முடி முதல்ல போய் நின்ன இடம் ஒரு துக்க வீடு. விழுப்புரத்தில் ஸ்டாலின் ஐயா டிஷர்ட்டை போட்டுட்டு கஞ்சா போதையில் ரவுடித்தனம் பண்ண 2 உடன்பிறப்புகள் ஒரு அப்பாவியை வெட்டி கொண்டு போட்டாங்க. அதில் இறந்து போனவரோட வீட்டுக்கு தான் ஐயா பொன்முடி துக்கம் விசாரிக்க போயிருந்தார். போனமா வந்தமான்னு இல்லாமல் இறந்தவரோட சொந்தக்காரரை தரைக்குறைவாக பேசியிருக்காரு அமைச்சர். ஏற்கனவே திமுக காரங்க பண்ண ரவுடித்தனத்தால் ஒரு உயிரை பறி கொடுத்துட்டு துக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இப்படி வம்பிழுத்தா அவங்க சும்மா விடுவாங்களா? அமைச்சரை சுத்து போட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி காரில் பறந்த அமைச்சர் அடுத்து போன இடம் திருக்கோவிலூர். அங்கே திமுகவில் புது உடன்பிறப்புகளை சேர்க்குற நிகழ்ச்சி நடந்திருக்கு. அங்கே சில பேர் பண்ண அட்டூழியத்தால் கடுப்பான அமைச்சர் ஃபைலை தூக்கி திமுக நிர்வாகிகளோட மூஞ்சிலேயே அடிச்சுட்டு கிளம்பிட்டார். அடுத்து ஐயாவோட கார் நின்ன இடம் அரகண்ட நல்லூர். அங்கேயும் உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி தான் நடந்தது. ஆனால் நிர்வாகிகள் யாரும் எதுவும் பண்ணலை. ஏற்கனவே கடுப்பில் இருந்த அமைச்சர் அங்கேயும் ஃபைலை தூக்கி திமுக நகரச் செயலாளர் முகத்திலேயே அடிச்சுட்டு கிளம்பிட்டார். பாவம் அந்த திமுக நகரச் செயலாளர் அமைச்சர் எதுக்கு வந்தார், ஏன் அடித்தார்னு தெரியாமல் குழம்பி போயிட்டார். இந்த பிரச்சனைக்கு மத்தியில் ரேஷன் கடையில் நல்ல அரிசி போட மாட்டேங்காங்கன்னு குடும்பத் தலைவர்களெல்லாம் கூடி அமைச்சரோட காரை மறித்து சண்டை போட்டிருக்காங்க. ஐயா பொன்முடி இன்னைக்கு யார் மூஞ்சியில் முழிச்சேன்னே தெரியலை. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குங்கிற மாதிரி நொந்துக்கிட்டே அமைதியாக போயிட்டாராம். மக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு அமைச்சருக்கு நேரம் சரி இல்லையா, இல்லை நம்ம முதலமைச்சருக்கு நேரம் சரி இல்லையா? எப்பா கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல சட்டசபையில் கட்சி மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி பேசக்கூடாதுன்னு அமைச்சர் பெருமக்களுக்கு கிளாஸ் எடுங்கப்பா. முதலமைச்சரில் ஆரம்பித்து எல்லா அமைச்சர்களும் அடிக்கடி தவறான தகவல்களை சொல்லுதாங்க. அதுலேயும் அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு, அவர் ஒரு படி மேலே போய் ஆமாம் இது பொம்மை அரசாங்கம் தான், இதுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நேரடியாக சொல்லாமல்
மறைமுகமாக எதுவுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. நங்கநல்லூர் பக்கம் இருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோவில் திருவிழாவில் 5 சின்ன பசங்க குளத்துல முங்கி இறந்துட்டாங்க. இது சம்பந்தமா பதில் சொன்ன ஐயா சேகர் பாபு, அந்த சின்ன பசங்க முங்கி இறந்து போன அந்த குளம் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது இல்லைன்னும் அந்த கோவிலை யாரோ தனியார் ட்ரஸ்ட் நிர்வாகம் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தார். அந்த தனியார் தான் அங்கே தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுதாரு. அதுவும் எப்படி, அறநிலையத்துறைக்கிட்ட அனுமதி வாங்காமல் நடத்துகிறாங்களாம். சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுற இந்த கோவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான கோவிலில் தனியார் எதுக்கு நிர்வாகம் பண்ணுறாங்க? சரி, அப்படியே நடத்தினாலும் அறநிலையத்துறைக்கிட்ட சொல்லாமல் கோவில் நிகழ்ச்சி நடத்த முடியுமா? குறைஞ்சபட்சம் உள்ளூரில் போலீஸ்கிட்டையாவது அனுமதி வாங்கணும்ல. மீறி அனுமதி இல்லாமல் நடந்தால் போலீஸை விட்டு என்ன ஏதுன்னு கேட்க வேண்டாமா? விபத்து நடந்ததுக்கு அப்புறமா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கை தூக்குறது நியாயமா? அமைச்சரே, உங்கள் பேச்சு இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்டு செயல்படாத பொம்மை கவர்மெண்ட்டுன்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. 24 மணி நேரமும் கொடுத்துட்டு இருந்த மும்மனை மின்சாரத்தை நிறுத்தின திராவிட மாடல் கவர்மெண்ட்டு இப்போ இலவச மின்சாரத்தை நிறுத்த பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. கேட்டால் மின்வாரியம் நட்டத்தில் ஓடுதுன்னு சொல்லுதாங்க. சரி, வரவு என்ன, செலவு என்ன, நட்டம் எவ்வளோன்னு சொல்லணுமா இல்லையா? மின்வாரியத்தோட வரவு செலவு கணக்கை வெளிப்படையாக வெளியிடாமல் இருக்குது இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்டு. தெரியாமல் கேட்குறேன், வரவு செலவு கணக்கை சொல்கிறதுல என்னையா சிக்கல் உங்களுக்கு? நம்ம மின்வாரியம் இருக்குல்ல, அதோட வரவு செலவு கணக்கை வருஷம் ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி வெப்சைட்டில் வெளியிடணும்னு மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கு. நாட்டில் இருக்கிற எல்லா மாநில அரசாங்கமும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம மாநிலத்தில் கூட 2020-21 வருஷத்துக்கான வரவு செலவு கணக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் வரவு 63,000 கோடின்னும் செலவு 76,000 கோடின்னு எழுதியிருந்தாங்க. அதாவது மின்வாரியத்துக்கு 13,000 கோடி நட்டம்னு கணக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ பஞ்சாயத்து என்னன்னா, 2020-21க்கு கொடுத்த மாதிரி 2021-22க்கும் வெளிப்படையாக கணக்கை சொல்லணும்ல. சொன்னா தானே நட்டத்தை குறைச்சிருக்காங்களா இல்லை நம்மளை நட்டாத்தில் நிறுத்தியிருக்காங்களான்னு தெரியும். நம்ம விளம்பர கவர்மெண்ட்டு அந்த வரவு செலவு கணக்கை வெளிப்படையாக சொல்லலை. ஒருவேளை கணக்கை வெளியில் சொன்னால் திராவிட மாடலோட நிர்வாக லட்சணம் வெளியே தெரிஞ்சிடும்னு பயப்படுறாங்களோ என்னவோ. அணில் அமைச்சருக்கும் டபுள் வாட்ச் அமைச்சருக்கும் தான் வெளிச்சம். குரூப் 4 எக்ஸாமில் தொடர்ந்து குளறுபடி நடந்துக்கிட்டே இருக்குல்ல, அதில் என்ன பெரிய அதிகாரி வேலையாலே கிடைக்க போகுது? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, சர்வேயரு, டைப்பிஸ்ட்டுன்னு சாதாரண கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்க போகுது. நான் அந்த வேலையை குறையா சொல்லுதேன்னு நினச்சிடாதீங்க மக்கா. அதிகாரி அளவுக்கான வேலை இல்லைன்னு சொல்லுதேன், அவ்வளோதான். இந்த சாதாரண வேலையை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாமல் குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்கு திராவிட மாடல் கவர்மெண்ட்டு. என்ன திராவிட மாடலோ போங்க. காணியை விற்று கஷ்டப்பட்டு படித்து காசுனாலும் கவர்மெண்ட் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஏழை பாளைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கவே கிடைக்காது போல. குரூப் 4 பரீட்சையில் லேண்ட் சர்வேயர் வேலைக்கு குளறுபடி நடந்ததில்ல. காரைக்குடி பக்கம் இருந்து மொத்தமாக 700 பேர் செலக்ட் ஆனாங்கல்ல, அது மாதிரி இப்போ டைப்பிஸ்ட் வேலைக்கும் குளறுபடி நடந்திருக்குன்னு சொல்லுதாங்க. தென்காசி பக்கம் சங்கரங்கோவிலில் இருந்து பரீட்சை எழுதின 450 பேர் மொத்தமாக செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்படி ஒரே சென்டரில் படித்து ஒரே இடத்துல பரீட்சை எழுதி எப்படி மொத்தமாக செலக்ட் ஆக முடியும்? அதனால் காரைக்குடியிலையும் தென்காசியிலையும் செலக்ட் ஆனவங்களுக்கு திரும்பவும் பரீட்சை வைக்கணும்னு பொதுமக்கள் சொல்லுதாங்க. கமிஷன் வாங்குறதுல மட்டும் குறியாக இருக்கிற இந்த கவர்மெண்ட்டு அதை செய்யுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாருங்க மக்கா, ஒரு பரீட்சையில் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்கன்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. திருவாரூர் பக்கம் ஒரு திமுக பிரமுகர் கிராம நிர்வாகத்தில் ஊழல் பண்ணியிருக்காரு. அதை தட்டி கேட்டோம்னாக்க அருவாள் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வன்முறையில் ஈடுபடுதாராம். என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். இன்றைக்கி நிகழ்ச்சி இதோடு முடிஞ்சது மக்கா. நாளைக்கு மறுபடியும் வண்டவாளம் தண்டவாளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.